வீடியோவை மேலே தள்ளிடாதீங்க. ஒரு நிமிஷம் டைம் இருந்தால் அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க இந்த மாதிரி ஃபைன் காட்டுறவங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது பார்ட் 3 வீடியோ. கெப்பாசிட்டர் யார் யார் வந்து போடணும், யார் யார் வந்து ஆட்டோமேட்டிக் போகணும், யார் யார் வந்து இண்டிவிஜுவலாக கெப்பாசிட்டர் வைக்கணும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கடம்பத்தூர் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமாரை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம். நிறைய பேர் சொல்கிறாங்க, யார் யார் ஆட்டோமேட்டிக் போகணும், யார் யார் ஆட்டோமேட்டிக் போகக்கூடாது. சின்னதாக ஒரு இது போட்டுருந்தாங்க. இது எல்லாமே மோட்டர்னு வச்சுங்க, இது எல்லாமே 3 பேஸ் மோட்டர் வச்சுங்க. இதெல்லாம் ஹெச்பி கணக்கு, 1 HP, 3 HP, 5 HP, 10 HP, அதுபோல மொத்தம் 40 HP வந்து வச்சுங்களேன். 40 HP நீங்கள் தனித்தனியாக போட்டீங்கன்னா 25 kVAR வரும். அப்போ எல்லாமே ஒட்டுக்கா ஓட சொல்ல உங்களுக்கு பிஎஃப் நிற்காது. ஆனால் இந்த 40 HP வரும் 15 kVAR கூட யூஸ் ஆகும். ஓகே சார், இதனால நான் என்ன சொல்றேன்னா, தனித்தனியாக போடுறது பெஸ்ட்டா, இல்லை யார் யார் தனித்தனியாக போடலாம், யார் யார் ஆட்டோமேட்டிக் போகலாம்? ஓகே, ஸோ இது காமனாக நிறைய பேர் டவுட். இது சிம்பிளா என்ன மாதிரி எக்ஸாம்பிள் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு பெரிய மண்டபம், அந்த 10 ரூம் இருக்குன்னா அந்த ஏசி தேவைன்னா ஒரே சென்ட்ரலைஸ் ஏசி போட்டு எந்த ரூம் வேணா திறந்து வச்சுக்கலாம். ஓகே, இல்ல ஒரு சின்ன வீடு, எனக்கு வந்து ஒரு 2-3 ரூம் தான் இருக்குன்னா என்ன பண்ணா, ரூமுக்கு ஒரு ஸ்பிளிட் ஏசி போட்டா சொல்றீங்கன்னா யாரா இவங்க ஆட்டோமேட்டிக் போகலாம், இவங்க போகலாம், அதை பத்தி தான் சொல்ல வரீங்க. ஓகே, ஒரு 5 மோட்டர் மேல இருக்குன்னா ஆட்டோமேட்டிக் போட்டா உங்களுக்கு செலவு சிம்பிளா முடியும். பின்னாடி எக்ஸ்பான்ஷனும் பிளான் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக் பெஸ்ட். ஓகே, சூப்பர். அதே ஒரு 2-3 மோட்டர் தான் இருக்கு, இதுதான் வச்சுக்கோன்னா எல்லாத்தையும் கரெக்டான கெப்பாசிட்டர் கரெக்டான இடத்துல போட்டு நம்ம சிம்பிளா தனித்தனியா போடலாம். சில பேர் எங்க போறாங்கன்னா சார்ட்டர்ல போறோம்ன்றத அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 3 மோட்டர் 2 மோட்டர்ஸ் தனித்தனியா சார்ட்டர்ல போடலாம். ஆனா கரெக்டான இது மட்டும் கரெக்டான சைஸ்ல கரெக்டான இடத்துல போடணும். தப்பான இடத்துல மெயின்ஸ்ல இல்ல இன்கமர்ல போட்டா பர்ஃபெக்ட்டா ஆல்மோஸ்ட் 5 பெனால்டி 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாயிடும். அந்த மாதிரி தான் 20 kVAR போட்டு கிட்டத்தட்ட 73,000 பில் வந்துச்சு. அது ஈவி காரங்க நம்ம சொல்ல வரது நல்லது தான் சொல்லுவாங்க. ஃபைன் வருது, கெப்பாசிட்டர் போடு தான் சொல்லுவாங்க. அது எங்க போடணும், எங்க போடணுமோ அந்த இடம் தான் அது கரெக்டான இடம் தான் போடணும். இதுதான் சில பேர் தெரியாம போட்டு ஒரு 19,000 கட்டணும், 73,000, 80,000. அப்ப என்ன ஆகுதுன்னா, KWH KVAR 2 ரீடிங் இருக்கு. அந்த 2 ரீடிங்கும் டிஃபரெண்ட் தான் அவன் ஃபைன் போடுறது. ஓகே, இந்த 2 ரீடிங்கும் அதிகமாச்சுன்னா அது வேல்யூ கணக்கு பண்ணி இவ்வளவு போயிருக்குன்னு ஃபைன் போடுவாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வீடா அதான் சொல்றேன், உங்க பில்ல ஒரு மாசம் அதிகமாச்சுன்னா உங்க பில்ல பாருங்க, உங்க பில்லுல எவ்வளவு ஃபைன் வருது, எவ்வளவு யூனிட் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பாருங்க. நன்றி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.